Very good morning. Today we'll start up with architecture of IoT, and if time prevails we'll go to industry 4.0. We'll see so in the last session we actually saw about what is IoT, okay, how the world of IoT is revolutionizing the way everything goes, okay, starting from simple uh, air dryer or a simple devices that we use in our normal life to big computational devices, maybe a computer, a PDA, or a washing machine, whatever be the devices. All these devices are called as things, okay. That's what we have seen in the last class, like all these calls are called as things, okay. So we'll see. So these are the different devices that are connected to the internet. So all these devices are connected, all these devices are called as things. So these are all devices, mobile phones, laptops, and these cars, okay. And we have special cycles and planes guided, okay, and hospital management systems. So all these are called as things. So இது எல்லாமே பேர் வந்து திங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிருக்கு, அதனால் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா திங்ஸும் எப்படி வந்து க்ளவுடில் கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா, இட் வில் ஹாவ் சம் கேட்வே. ஒரு டிவைஸ் இட் வில் ஹாவ் கேட்வே அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கேட்வே மூலமாக தான் இந்த டிவைஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இந்த கேட்வேன்றது என்ன, இது பேசிக்கலாக இது என்னென்னா, இது ஒரு கனெக்டிவிட்டி. கேட்வேன்றது என்னத்தை கொடுக்குதுன்னா, இட் இஸ் எ கனெக்டிவிட்டி பேசிக்கலி. ஸோ எப்படி வந்து இந்த டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணணும், அப்படி இந்த டிவைஸ்லாம் உங்களுடைய நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணணும் போது, தென் யூ ரெக்வயர் சம்திங் கால்ட் ஆஸ், அது எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் ஐடி அசைன் ஆகும். அது மூலமாக இந்த டிவைசஸ் எல்லாமே வந்து க்ளவுடில் கம்யூனிகேட் பண்ணும், ஓகே. ஸோ இப்போ இதோடைய ஃபண்டமெண்டல் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், இதில் என்னென்ன டிவைசஸ் இருக்கும் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த ஆர்கிடெக்சரை வந்து ஆக்சுவல் ஆர்கிடெக்சர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஃபங்க்ஷனல் பிளாக்ஸாக பார்ப்போம். வில் see it as a functional blocks. How this functional blocks appear, என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் பிளாக்ஸ், அது ஒவ்வொன்றோட ஃபங்க்ஷனிங் பார்த்துட்டு ரியலான ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது வித் அன் எக்ஸாம்பிள் வில் ட்ரை டு சி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் நம்ம இப்போ தெரிஞ்சிருப்பீங்க, நமக்கு வந்து எந்த ஒரு நார்மல் டிவைஸ் வந்து ஐஓடி டிவைஸாக மாற்றினாலும் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் ரெக்வயர்டு. ஒரு நார்மல் இப்போ ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, இந்த ஐஓடி இந்த டிவைஸை வந்து ஐஓடி டிவைஸாக மாற்றணும் அப்படின்னா வாட் இஸ் த component that is to be added? என்ன additional component? Sensor. Exactly, you need a sensor, okay. So that is the fundamental block, okay. So sensing is the first block. So first block is the sensing, okay. So sensing என்னென்ன டிவைசஸ்லாம் சென்சிங்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலார் சென்சார்ஸ் இருக்கும், இல்லை வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸ் இருக்கும், அனலாக் சென்சார்ஸ் இருக்கும், டிஜிட்டல் சென்சார்ஸ். அனலாக் சென்சார்னால் எனி ஃபிசிக்கல் பேராமீட்டர், நமக்கு டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஃபிசிக்கல் பேராமீட்டர். டிஜிட்டல் சென்சார்ஸ்னால் சம்திங் லைக் டைரெக்டாக டிஜிட்டல் அவுட்புட்டாக கொடுக்கக்கூடியது, என்கோடர்ஸ், இதெல்லாம் டிஜிட்டல் டிவைஸ். ப்ளூடூத் டிவைசஸ், ஆர்எஃப்ஐடி டேக்ஸ், ஆர்எஃப்ஐடி ரீடர்ஸ், இதெல்லாம் தான் சென்சிங். ஸோ சென்சிங்கோட பர்பஸ் என்ன, இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பேராமீட்டரை சென்ஸ் பண்ணணும். சென்ஸ் பண்ணி யூ நீட் டு சென்ட் இட் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் டேட்டாவை, ஓகே. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பிளாக் இஸ் சென்சிங். செகண்ட் பிளாக், இந்த டேட்டாவை ஷேர் பண்ணணும் இல்லையா, டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு நெட்வொர்க்கிங் தேவைப்படும். whenever you want to share the data you have networking. ஸோ நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்னென்ன டிவைசஸ் நெட்வொர்க்கிங்கில் இருக்கும் அப்படின்னா, இட் கேன் பி அ சோஷியல் நெட்வொர்க், இட் கேன் பி அ மொபைல் நெட்வொர்க், ஒரு ஒயர்லெஸ் லேன் இருக்கலாம், இல்லை இன்டர்நெட் இருக்கலாம், ஓகே. ஸோ தட் ஹெல்ப்ஸ் இன் நெட்வொர்க்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் சென்சிங், செகண்ட் stage is networking.
What could be the third stage? Any guess? Third stage என்ன இருக்க முடியும்? Cloud, sir. Cloud. Okay, good. Almost okay. So exactly. So that is the service. Okay. So service ன்றதா உங்களுடைய clock, உங்களுடைய சர்வீஸ் க்ளவுடில் போயிட்டு டேட்டா போயிட்டு சர்வீஸ்ன்றது என்னன்னா இந்த க்ளவுடில் வர டேட்டா வித் அனலிட்டிக்ஸ், க்ளவுடில் போகிற டேட்டா அதோடைய அனலிட்டிக்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது பேர் தான் உங்களுடைய what to say service block. Okay, so first block is sensing, networking, service, and the last part is interfacing. So interfacing ன்றது இது ஓவரால் எல்லாத்துக்கான interfacing. Okay, so real time applicationோட interface பண்ணுறது. Okay, so இது எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய IoT. Maybe we'll see a more detailed block diagram. இது வந்து ஒரு functional blocks மட்டும். So first layer you have sensors, second layer you have the networks where the sensors connect with the networks, third layer we have the cloud along with the analytics. So இந்த அனலிட்டிக்ஸ்ன்ற இது தான் வந்து நார்மல் ஆக்சுவலாக அந்த ஐஓடி வரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆட்டோமேஷன் ஆல்ரெடி இருக்குது. ஓகே, எல்லா டிவைஸஸையும் ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோமேட்லேருந்து இந்த ஐஓடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனலிட்டிக்ஸ் தான். ஸோ இந்த அனலிட்டிக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் வந்து ஐஓடியில் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுங்க. வில் எக்ஸாம்பிள் கார். ஸோ கார்லேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் போகும் அப்படின்னா, நார்மலாக வந்து டயரோட ப்ரெஷராக இருக்கலாம். ஓகே, இல்லை காரில் இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் ஆஃப் த கார் வந்து எவ்வளோ சீக்கிரம் இப்போ ரிப்பேர் பண்ணணும், அடுத்த சர்வீஸ் எப்போ அப்படின்ற டீட்டெயில்ஸு, இண்டிவிஜுவலாக ஒரு ஆப்ஜெக்டோட வியர் அண்ட் டேர் எந்த அளவுக்கு அது வந்து வேர் அண்ட் டேர் ஆகிருக்கு, கரண்ட்டு ஸ்பீட் என்ன, நம்ம எங்கே போகணும், இங்கே போகிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடு தேவைப்படும், அங்கே போகிறதுக்கு எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படும், அந்தளவுக்கு பெட்ரோல் உங்கள் வண்டியில் இருக்கா, இல்லை லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வெஹிக்கிளில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்கள் காரில் மட்டும்தான் வந்துச்சா, இல்லை அதே மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா கார்ஸ்லையும் அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சா, அப்படி அது எல்லா கார்ஸ்லேயும் அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது எந்த ஏரியாவில் ப்ரொடியூஸ் பண்ண காரில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டு அனாலிட்டிக்ஸ், கம்ப்ளீட் அனாலிட்டிக்ஸ் நமக்கு கிடைக்கும். அது மூலமாக நம்மளால் அடுத்த லெவலில் இந்த எரர்லாம் வராமல் இன்னும் கொஞ்சம் பெட்டர் சர்வீஸ் கொடுக்க முடியும். தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து சர்வீஸ் டிவிஷன் அண்ட் இன்டகிரேஷன், சர்வீஸ் ரிப்போசிட்ரி. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஸோ இதுக்கெலாம் வந்து க்ளவுடுக்கு வந்து யூ ரெக்வயர் சம் லாஜிக் கனெக்ஷன்ஸ். அண்ட் ஃபைனல் இஸ் த இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டிவைஸ், நம்ம செஞ்ச டிவைஸை வந்து ரியல் டைமாக இருக்கக்கூடிய ப்ராடக்டோட சேர்க்கணும். ஓகே, see this all things are the external component. இந்த எல்லா காம்போனன்ட்ஸும் எங்கே சேர்க்க போகிறோம் அப்படின்னா ரியல் டைம் அப்ளிகேஷன். ரியல் டைம் அப்ளிகேஷன்றது நீங்கள் வந்து ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துங்க, இல்லை கார் எடுத்துங்க. ஒரு கார் இருக்குது, இல்லை வாஷிங் மிஷின் இருக்குது. இந்த டிவைஸ் கூடார யூ கோயிங் டு ஆட் ஆல் தீஸ் ஃபீச்சர். ஸோ இந்த சென்சார்லாம் இதில் அட்டாச் ஆகிடும் இந்த காரில். ஸோ கார்லேருந்து வரக்கூடிய சென்சார் மூலமாக அதுலேயே அந்த டிரான்ஸ்மிட்டர் பார்ட்டும் இருக்கும். இட் வில் சென்ட் த டேட்டா. அந்த டேட்டாலாம் எங்கே போகும்னா க்ளவுடுக்கு போகும். க்ளவுடில் வந்து இட் வில் அனலைஸ் த டேட்டா. அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி இந்த டேட்டா என்ன மாதிரியான டேட்டா அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் இட் வில் டேக். ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ளவுட்லேயே இந்த சர்வீஸ் ரெப்போசிட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து அதுக்கு என்னென்ன மாதிரியான அனலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த லாஜிக் அதில் இருக்கும். அடுத்த பிளாக் டயக்ராமில் உங்களுக்கு இன்னும் க்ளீனாக புரியும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி தேர். ஸோ திஸ் இஸ் யுவர் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் காரோட ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து காரோட எல்லா பேராமீட்டர்ஸும் காட்டும். முக்கியமான பேராமீட்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்பீட் எவ்வளோன்னு காட்டும், போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படும், ஆல் தீஸ் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அதான் அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் எண்டு. ஸோ அந்த இன்டர்ஃபேஸு அண்ட் ஈச் சர்வீஸ் வில் ஹேவ் சம் கான்ட்ராக்ட். ஓகே, ஈச் சர்வீஸ் கான்ட்ராக்ட்ன்றது பாலிசி. ஓகே, ஒரு புது டிவைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். டிவைஸ்ன்றது இப்போ இங்கே எதை சொல்கிறேன்னா இந்த காருன்றது தான் ஒரு திங். ஸோ அதோடைய பாலிசி அப்டேட்ஸ், அது பேர் கான்ட்ராக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கான அப்ளிகேஷன் ஏபிஐ. ஸோ இதான் வந்து ஒரு ஓவரால் ஒரு பிளாக் டயக்ராம் ஆஃப் அன்
IoT. Now we'll see a very interesting block diagram. So this is the IoT architecture. Okay, this gives you the complete picture of what is happening inside your IoT. So இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா first thing that you have, okay, so the first thing you have is sensors, actuators and smart devices. இதெல்லாம் தான் actual sensors. இதான் நம்ம for example நம்ம கார் இருக்குன்னா அந்த காரில் நாம் வச்சிருக்க சென்சார்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ். ஓகே, ஸோ சென்சார் ஆக்சுவேட்டர்ஸ்னால் என்ன டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லையா? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ சென்சார் அண்ட் ஆக்சுவேட்டர். சென்சார்னா என்ன? இட் சென்சஸ் த ஃபிசிக்கல் ஃபெனாமினன் அண்ட் டிரான்ஸ்மிட்ஸ் இட். ஆக்சுவேட்டர்னா வாட் இஸ் அன் ஆக்சுவேட்டர்? அவுட்புட்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும் சார். எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு physical transducer with a transmitter is called as a sensor. Actuator is a receiver with an real physical element which is going to modify the parameter. Okay, that's called as an actuator. Fine, that's good. So இப்போ இந்த sensors and actuator அதெல்லாம் smart devices இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்மார்ட்னஸ்ன்றது எதை சொல்லுதுன்னா, it can automatically send without your intervention, human intervention இல்லாமல் it can automatically send the data வரலனா எந்த இடத்துல ஃபால்ட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக ட்ரபிள் ஷூட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் தான் ஸ்மார்ட்னஸ். ஓகே, ஸோ நார்மல் டிரான்ஸ்டியூசர்னா ஒன்லி இட் வில் பி சென்சிங். நீங்கள் தான் ஃபிசிக்கலாக ஒரு டிரான்ஸ்மிட்டர் எடுத்து கன் பண்ணுவீங்க. ஸோ திஸ் கம்ஸ் வித் த டிரான்ஸ்மிட்டர், இட் சென்ஸ் த டேட்டா. ஸோ இது எல்லாமே வந்து சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ். ஸோ இது எது மூலமாக அனுப்புது பாருங்கள், கேட்வே. இதான் நம்ம ஃபஸ்ட்டு செஷன்லேயே பார்த்தோம். கேட்வேன்றது என்ன? இட் இஸ் அ கனெக்டிவிட்டி. டேட்டாவை அனுப்புறதுக்கான ஒரு கம்ப்யூட்டிங் டிவைஸ், அதான் கேட்வே அப்படின்னு சொல்கிறோம். இட் ப்ரொவைட்ஸ் அ கனெக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸ்லேருந்து அட் அ சேம் டைம் வரும். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் டிவைஸ், இது வந்து செகண்ட் டிவைஸ். ஸோ அதோட கேட்வே வழியாக உங்களுக்கு வந்து க்ளவுடுக்கு வந்து டேட்டா வந்துடுது. ஸோ இன்சைட் த க்ளவுட் யூ ஹேவ் த டேட்டா நவ். ஓகே, ஸோ க்ளவுட்லேருந்து அந்த டேட்டாவை ஒரு ப்ராசஸர் மூலமாக யூ பிக்அப் திஸ் டேட்டா. ஓகே, ஸோ அந்த சென்சார் டேட்டாவை மட்டும் தனியாக எடுக்கிறீங்க. யூ பிக்அப் த சென்சார் டேட்டா அலோன். ஸோ ஹியர் யூ ஹேவ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் கால்ட் அஸ் டேட்டா லேக். என்னன்னு சொல்ல முடியுமா? டேட்டா லேக் பேர் பாருங்கள், லேக்குன்னு இருக்கு. வாட் யூ மீன் பை டேட்டா லேக்? கேன் யூ கெஸ்? இங்கேருந்து சென்சார் டேட்டா வந்துருச்சு. டேட்டா லேக்னா என்னவா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லா டேட்டாவும் அங்கே போயிட்டு தான் சார் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்டோரேஜ். டேட்டாவோட ஸ்டோரேஜ் ரெப்போசிட்டரி. டேட்டாவோட முன்னாடி பார்த்தோம் இல்லையா சர்வீஸ் ரெப்போசிட்டரின்னு. ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபுல் சர்வீஸ் பிளாக் டயக்ராமில் வரதான் இதில் தனித்தனியாக பிரிச்சிருக்கு. ஓகே, ஸோ அந்த ஸ்டோரேஜ் இங்கே எல்லாமே டேட்டா லேக்கில் நடக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து அன்கிளஸ்டர்ட், அதாவது அப்படியே வரக்கூடிய ரா டேட்டாவை இங்கே ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். அதான் டேட்டா லேக் அப்படின்னு பேர். அந்த டேட்டா லேக்லேருந்து த டேட்டா இஸ் கோயிங் டு அ பிக் டேட்டா வேர் ஹவுஸ். வாட் இஸ் மென்ட் பை பிக் டேட்டா? பிக் டேட்டானா நமக்கு இந்த மாதிரி ஐஓடி கனெக்டட் திங்ஸ்லேருந்து எக்கச்சக்கமாக டேட்டா வரும். நியூமரஸ் டேட்டா வில் பி கம்மிங். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு அவ்வளோ டேட்டா வரும். ஏன்னா எல்லாமே ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும், எல்லாமே ஒரே க்ளவுடில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நியூமரஸ் டிவைசஸ், ஒரு கார் இல்லாமல் 10 கார் 100 கார்லேருந்து வரக்கூடிய டேட்டா. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் அ பிக் டேட்டா. ஓகே, ஸோ பிக் டேட்டா இஸ் த ரீசன்ட் ட்ரெண்ட். ஸோ இந்த பிக் டேட்டா வேர் ஹவுஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டேட்டா லேக்லேருந்து ஃபில்டர் பண்ணி, இந்த டேட்டா லேக்லேருந்து ஃபில்டர் பண்ணி முக்கியமான இன்ஃபர்மேஷனை மட்டும் தனியாக எடுத்து பிக் டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் எவர் டேட்டா தட் இஸ் அவைலபிள் இன் யுவர் பிக் டேட்டா வேர் ஹவுஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. வெல் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் கிளாசிஃபைட் டேட்டா தான் உங்களுடைய பிக் டேட்டா வேர் ஹவுஸில் இருக்கும். ஓகே, ஸோ யுவர் பிக் டேட்டா வேர் ஹவுஸ் வில் ஹாவ் பர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கும் அதில். ஓகே, ஸோ இதுலேருந்து ஃபில்டர் மூலமாக ஃபில்டரிங், தட் இஸ் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி ஃபில்டரிங் பண்ணி ரெக்வயர்ட் டேட்டாவை மட்டும் எடுத்து வைக்கிறது.
ஆர் இப்போ நம்ம இமேஜ் ப்ராசஸிங்கில் இல்லைனா ஒரு சிக்னல் ப்ராசஸிங்கில் கூட நீங்கள் நினச்சி பார்க்கலாம். சிக்னல் ஆக்சுவலாக இமேஜ் ப்ராசஸிங் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளவுடில் வந்து ஃபுல் இமேஜை ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஓகே, த என்டையர் இமேஜ் வில் நாட் பி ஸ்டோர்ட் இன் த க்ளவுட். என்டையர் இமேஜ் ஸ்டோர் பண்ணால் இமேஜோட சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், இமேஜ் டேட்டா ரிட்டன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இமேஜ்லேருந்து ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. தே வில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் த இமேஜ். ஓகே, ஃபீச்சர்ஸ்ன்றது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆப்பிள்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க. ஸோ இதான் ஒரு ஆப்பிள்னு அஸ்யூம் பண்ணிங்க. இந்த ஆப்பிள்னு சொல்லும்போது இந்த ஆப்பிளோடைய சர்ஃபேஸ், இந்த ரவுண்டு, இந்த ஸ்ட்ரக்சரு, இதில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்சரு, இதோட பெரிமீட்ரு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதாவது இதோட ஷேப் பேஸ் பண்ணி சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், இதோட டெக்ஸ்சர் பேஸ் பண்ணி ஃபீச்சர்ஸ் இருக்கும், இதோட ஓரியன்டேஷன் பேஸ் பண்ணி ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸு தான், இந்த ஃபீச்சர்ஸ் செட்டை தான் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணுவோம். ஆக்சுவல் இமேஜை ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஓகே, ஆக்சுவல் இமேஜ்லேருந்து அந்த வேண்டிய இன்ஃபர்மேஷன், தட் இஸ் ஃபீச்சர் செட். அதே மாதிரி தான் இந்த டேட்டா லேக்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ணி ப்ரீ ப்ராசஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை மட்டும் பிக் டேட்டா வேர் ஹவுஸில் சேவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிக் டேட்டா வேர் ஹவுஸில் அந்த டேட்டா வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ தான் ரியல் இன்ட்ரெஸ்டிங் திங் ஹேப்பன்ஸ். இந்த பிக் டேட்டா இதுலேருந்து டேட்டா எங்கே போகுது பாருங்கள், மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய ஒரு சப்செட், ஒரு மாடல் மாதிரி. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ மிஷின் லேர்னிங்னா ஒரு மிஷினை தானாகவே செயல்பாட்டு கொண்டு வர்றது. ஓகே, மிஷின் தானாகவே லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ இதில் வந்து டீப் லேர்னிங் சொல்லுவாங்க, நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டேட்டாவை வச்சு இட் வில் லேர்ன் இட் செல்ஃப். அந்த லேர்னிங்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆஸ் அ மாடல்ஸ். த லேர்னிங் ஆஃப் யுவர் மிஷின், அது மிஷின் தானா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி எடுத்துப்போமே. இப்போ நீ வந்து ஏசி ரெகுலராக யூஸ் பண்ணுற, ஏசிலேருந்து கண்டினியூஸாக டெம்பரேச்சர் டேட்டா இல்லை வந்து அந்த ஏசிலேருந்து வரக்கூடிய எல்லா டேட்டாவும் க்ளவுடுக்கு போயிடும். ஓகே, என்னென்ன டேட்டா போகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டெம்பரேச்சர். நீங்கள் எப்போ ஆன் பண்ணுறீங்க, எப்போ ஆஃப் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான டெம்பரேச்சர் ப்ரிஃபரன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் டேட்டா லேக்கில் இருக்கும். அதுலேருந்து உங்களுடைய பர்டிகுலர் ப்ரிஃபரன்சஸை மட்டும் பிக் டேட்டா வேர் ஹவுஸில் செப்பரேட் பண்ணிவிடும். இந்த பிக் டேட்டா வேர் ஹவுஸ்லேருந்து வர டேட்டாவை என்ன பண்ணணும்னா, இந்த மிஷின் லேர்னிங் தானாக அசைன் பண்ணிக்கும். ஸோ இவருக்கு என்ன மாதிரியான டெம்பரேச்சர் பிடிச்சிருக்கு, எப்போ என்ன மாதிரி டெம்பரேச்சர் பிடிச்சிருக்கு, மார்னிங்கில் என்ன டெம்பரேச்சர் வைக்கிறாரு, ஈவினிங்கில் எப்போ வைக்கிறாரு, எப்போ ஆன் பண்ணுறாரு, எப்போ ஆஃப் பண்ணுறாரு, இதை பொறுத்து அது தானாக லேர்ன் பண்ணிக்கும். இட் வில் ஆட்டோமேட்டிக்லி லேர்ன் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் இட் வில் கிரியேட் அ மாடல். என்ன மாதிரியான மாடல் வேணும் அப்படின்னு தானாக க்ரியேட் பண்ணிக்கும். இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் அப்ளிகேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் கிவ் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப், ஏசி அப்புறம் லைட் சேஞ்சிங் ஆன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இது எல்லா கண்ட்ரோல் அப்ளிகேஷனுக்கு, அந்த அப்ளிகேஷனுக்கான அந்த லாஜிக், கண்ட்ரோலர் லாஜிக் இங்கே இருக்குது. பட் அந்த கண்ட்ரோலர் லாஜிக் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இந்த மாடலை பொறுத்து. இந்த மாடலில் என்ன மாதிரியான வேரியேஷன் இருக்கோ அந்த வேரியேஷன் அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி தோஸ் திங்ஸ் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் யுவர் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ். இதுலேருந்து உங்களுக்கு கண்ட்ரோல் டேட்டா வெளியே டைரெக்டாக க்ளவுடுக்கு போகுது, க்ளவுட்லேருந்து திருப்பி கேட்வே மூலமாக ஆக்டிவேட்டருக்கு போகுது. ஓகே, ஸோ கேட்வே மூலமாக திருப்பி ஆக்டிவேட்டருக்கு போகுது. ஓகே, தட்ஸ் த இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். இதெல்லாம் தான் பேர் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ். இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ். இந்த ஃபுல்லாகவே டேட்டா லேக்லேருந்து பிக் டேட்டா வேர்ஹவுஸ் போய் இந்த ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் பண்ணி டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் பார்த்தீங்கன்னா, ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரெயின்ஃபால் ஆச்சு இந்தியாவில் அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். அது மூலமாக தான் இப்போ பருவமழை எப்போ வரும், எப்போ வந்து உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஸோ பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வச்சுருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரு, ஹியூமிடிட்டி, ஸோ எங்கெங்கெல்லாம் ரெயின்ஸ் ஃபால் இருக்குது, ஆல் தீஸ் திங் தே வில் ப்ரெடிக்ட் பேஸ்ட் ஆன் மிஷின் லேர்னிங் அல்கோரிதம்ஸ். அதான் இங்கே டேட்டா அனலிட்டிக்ஸ்னு போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் மிஷின் லேர்னிங் அல்கோரிதம் தானாக அது தன்னைத்தானியே. இப்போ நார்மலாக நியூரல் நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அசைன் பண்ணணும், இதான் என்னுடைய டாஸ்க், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணுவோம்.
இது மிஷின் லேர்னிங் சொல்கிறப்போ அது தானாக ட்ரெயின் பண்ணிக்கக்கூடிய அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இது வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணி இந்த டேட்டா செட்டு இதுதான் டார்கெட்டுன்னு சொல்லாமல் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி லேர்ன். அந்த மாதிரி ஒரு அடாப்டிவ் நெட்வொர்க், தட் இஸ் கால்ட் அஸ் மிஷின் லேர்னிங். ஓகே, ஸோ இது ஒரு சைடு. இது வந்து சென்சாருக்கு போகுது, அந்த டேட்டா வருது. இப்போ யூஸருக்கு பாருங்கள், யூஸருக்கு தே வில் பி யூஸிங் ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்லை மொபைல் அப்ளிகேஷனோ யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் கிளாஸில் கூட நம்ம இந்த ஏசி ஆஃப் பண்ண ஆன் பண்ண மறந்துட்டோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த மொபைல் அப்ளிகேஷனை வந்து அவங்க அதுலேருந்து அந்த ஏசி ஆன் பண்ணுறாங்க ஆஃப் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதான் வந்து யூசர் சைட் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொன்னோம் பாருங்கள் போன இதில். அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட் சொல்கிறோம்ல, இதான் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கலாம். அதுக்கு மேலமா யூசர் வந்து அந்த லாஜிக்கை வந்து டிஃபைன் பண்ணுவார் அவருக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, கஸ்டமைஸ்டாக அவருக்கு என்ன வேணும் அப்படின்றத ஈ கேன் ஃபிட்ஸ் யூஸிங் திஸ். ஸோ அவர் வந்து மொபைல் அப்ளிகேஷன் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், இந்த வெப் மூலமாக ஒரு டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆல் தீஸ் திங்ஸ் வில் கம் இன் டு இட். ஓகே, ஸோ தட்ஸ் த ஆர்கிடெக்சர் ஆஃப் யுவர் ஐஓடி. ஸோ இதில் முக்கியமாக 2-3 விஷயம் இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றாங்க. ஒரு டிவைஸை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, இந்த கண்ட்ரோல் பண்ணுறது, ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ரெண்டாவது யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ ஏன்னா இந்த மாதிரி நிறைய யூசர், இது ஒரு யூசர் மட்டும் காட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசர் இருப்பாங்க. ஸோ அந்த யூசர் எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. அந்த டிவைஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூசரு, அவங்களுக்கான ஐடிஸு, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், யாரெல்லாம் பெர்மிட்டட் யூசர்ஸ். ஏன்னா பெர்மிட்டட் யூசர் இல்லைனா இட் வில் பிகம் ஓப்பன் ஏரியா நெட்வொர்க், யார் வேணாலும் டேட்டாவை எடுமாடும். ஸோ யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது வந்து செக்யூரிட்டி மானிட்டரிங். ஸோ டேட்டாலாம் ப்ராப்பராக செக்யூர்டாக இருக்கா. ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்னு வர டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி பேஷண்ட் டேட்டா. எந்த டேட்டாவாக இருந்தாலுமே இட் ஷுட் பி செக்யூர்ட். ஸோ ஆல் தீஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், security monitoring ஆகட்டும், all these go hand in hand. Okay, this is how your basic architecture of your IoT looks like. Okay, we have seen the detailed architecture. Now we'll see it with an typical example. Now we'll go for an intelligent lightning. Okay, வீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட்னிங் ஆன் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஹியர் யூ சி, இப்போ வீட்டில் வந்து நம்ம நிறையா ஸ்மார்ட் லேம்ப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஹேவிங் வைஃபை கண்ட்ரோல்டு லேம்ப் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ வைஃபை கண்ட்ரோல் லேம்ப். ஆக்சுவலாக ஐ பாட் இட் ஃப்ரம் சிஸ்காலேருந்து ஒரு வைஃபை கண்ட்ரோல் லேம்ப் வச்சுருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒன்றும் ஸ்மார்ட் லேம்ப் கிடையாது. இட் இஸ் நாட் எ ஸ்மார்ட் லேம்ப். இது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, என் மொபைலில் வந்து யூஸிங் மை மொபைல் ஐ கேன் சுவிட்ச் ஆன் அண்ட் சுவிட்ச் ஆஃப் டு சம் எக்ஸ்டென்ட். ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் இது வைஃபை மூலமாக கண்ட்ரோல் ஆகுது, ஷார்ட் ரேஞ்சில். ஓகே, நமக்கு இன்டர்நெட்டில் போகும்போது தான் உங்களுக்கு வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ், இது வந்து ஒரு ஷார்ட்டாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா, மொபைல்லேருந்து ஐ கேன் சுவிட்ச் ஆன் அண்ட் சுவிட்ச் ஆஃப் த டிவைஸ் பண்ண முடியும். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட பிரைட்னஸை சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டி மோட் அப்படின்னு வச்சுருக்கான். பார்ட்டி மோட்னா லைட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இந்த டிஸ்கோ லைட் மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். ப்ளூ, க்ரீன் கலர்ஸ்லாம் மாறினே இருக்கும். ரெயின்போ கலர்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன லைட் வேணும், இல்லை நம்ம வந்து சும்மா ஒரு நைட் உட்காந்து படுக்க போகிறது மாதிரி ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறோம், அந்த மாதிரி டைமில் என்ன ஒரு லைட். ஸோ டிஃப்ரெண்ட் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறான். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது. ஈவன் யூ கேன் ஹேவ் ஷெடியூலிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் இப்போ நம்ம மார்னிங் நைட்டு வந்து கரெக்டாக 12 மணிக்கு ஆஃப் ஆகிடணும் லைட்டு, ஈவினிங் கரெக்டாக ஒரு 4 மணிக்கு ஆன் ஆகிடணும் திருப்பி, அந்த மாதிரி யூ கேன் ஷெடியூல் இட். ஆல் தீஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ். ஓகே, பட் பிட் காஸ்ட்லி கம்பேர்ட் டு த நார்மல் பல்ப்ஸ். அது வந்து ஐ வாஸ் பர்ச்சேஸ்ட் அரௌண்ட் $1,500. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்ப்போம். ஸ்மார்ட் லேம்ப்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் லேம்ப்ஸ்லேயே சென்சார்ஸும் இருக்குது, ஆக்சுவேட்டர்ஸும் இருக்குது. ஓகே, so this entire thing is a smart lamp. You have a smart lamp, it has an actuator also. Actuator is the switchboard which controls that smart lamp. Okay, so இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, all these information, என்னென்ன இன்ஃபர்மேஷன் போகுது பாருங்கள். டே லைட்டு, சவுண்டு, ஏன்னா மக்கள் போகிறாங்க வராங்க, பீப்புளோட மூமெண்ட்ஸு,
ஓகே, ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன். டே லைட் எதுக்குன்னா நைட்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும். மக்கள் இருக்காங்களா இல்லையா, ஏன்னா மக்கள் இல்லாமல் லைட் ஆன் ஆகக்கூடாது. நைட் ஆனால் லைட் ஆன் ஆகணுன்றது இட்ஸ் ஓகே, பட் யாருமே இல்லை சும்மா லைட் ஆன் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ பீப்புளோட மூமெண்ட்டு, சவுண்ட்ஸ், ஸோ இந்த டேட்டாலாம் ஃபெச் பண்ணுது பாருங்கள். இந்த டேட்டாலாம் மெஷர் பண்ணி சென்சார்ஸ் மூலமாக இந்த ரா டேட்டா வந்து எங்கே போகுதுன்னா டைரெக்டாக டேட்டா லேக்குக்கு போகுது. ஆல் திஸ் டேட்டா கோஸ் இன் டு த டேட்டா லேக். இந்த டேட்டா லேக்குன்றது என்ன, நான் முன்னாடியே பார்த்தது, இட்ஸ் அ ஸ்டோரேஜ் ரெப்போசிட்ரி. டேட்டா ஃபுல்லாக அதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸ்டோர் ஆன டேட்டாவை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வி ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் சம் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது மட்டும்தான் உங்களோட பிக் டேட்டா வேர்ஹவுஸ்க்கு போகுது. என்ன இன்ஃபர்மேஷன்னா ஸ்மார்ட் ஹோம் டுவெல்லர்ஸ் பிஹேவியர். ஒரு நாளும் வேரியஸ் டேஸ் ஆஃப் த வீக் அவங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாளில் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுறாங்க, எப்போ ஆன் பண்ணுறாங்க, எப்போ ஆஃப் பண்ணுறாங்க, அவங்களோட பிஹேவியர் ஸ்டடி பண்ணுறது ஆக்சுவலாக. ஓகே, அவங்களோட எனர்ஜி காஸ்ட் என்ன. ஸோ ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன் ரிஃபைன் பண்ணி உங்களுடைய பிக் டேட்டா வேர்ஹவுஸில் போய் சேவ் ஆகுது. ஓகே, பிக் டேட்டா வேர்ஹவுஸில் சேவ் ஆகுது. அதே சமயம் இந்த இன்ஃபர்மேஷன் த வே த யூசர்ஸ் அப்ளை த லைட், அவங்க ஷெடியூலு எப்போ யூஸ் பண்ணுறாங்க, இந்த சென்சார்ஸ்லாம் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு போயிடுது ஆட்டோமேட்டிக்காக. இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து இட் இஸ் கனெக்டட் டு யுவர் மிஷின் லேர்னிங் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த டேட்டா போயிடுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட மிஷின் லேர்னிங்க்கு, ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் மிஷின் லேர்னிங். இந்த மிஷின் லேர்னிங் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ரெகனைஸ் த பேட்டர்ன் ஆஃப் த ஸ்மார்ட் ஹோம் பிஹேவியர். அவங்க எப்போ யூஸ் பண்ணுறாங்க, எப்போ ஆன் பண்ணுறாங்க, எப்போ ஆஃப் பண்ணுறாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை மிஷின் லேர்னிங் ஆட்டோமேட்டிக்காக டேட்டாலேருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஃப்ரம் த டேட்டா இட் கேன் ஆட்டோமேட்டிக்லி ஐடென்டிஃபை வாட் இஸ் த யூசர் ப்ரிஃபரன்ஸ், அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஓகே, ஒன்ஸ் திஸ் இஸ் ஐடென்டிஃபைடு அதுக்கேற்ற மாதிரி இட் கிரியேட்ஸ் மாடல்ஸ். இந்த லேர்ன் பண்ணதை ஒரு மாடலாக பில்ட் பண்ணிடுது. மாடல்ன்றது என்ன, ஒரு சிஸ்டம் தானே உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் கொடுக்குது. ஸோ அந்த லேர்னிங் பண்ணிவிட்டு அந்த லேர்னிங்கை வந்து ஒரு ஃபிசிக்கல் மாடலாக ரியலைஸ் பண்ணிக்குது தானாகவே. ஓகே, இட் ரியலைசஸ் இன் டு அ மாடல். ஸோ திஸ் மாடல் வில் ரியாக்ட் டு டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும்னா இந்த மாடல் வந்து எப்பப்போலாம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணணும், லைட் எப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணணும், எந்த மாதிரி கண்டிஷனில் மக்கள் இருக்காங்களா இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த மாடல் பண்ணிக்கும். அந்த மாடல் அப்ளிகேஷனோட டேட்டா எங்கே போகுது பாருங்கள், கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ்க்கு போகுது. இட் கோஸ் இன் டு த கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ சில சமயம் டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் போயிடும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக் கமாண்ட் டு சுவிட்ச் ஆன் அண்ட் சுவிட்ச் ஆஃப். ப்ரீவியஸ்லி இது ரூல் பேஸ் மாதிரி, you create a rule base. There are different ways by which your control algorithm can establish itself. So for example you can define rules. இந்த டைம் வந்துருச்சு ப்ளஸ் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, தென் ஏசியை வந்து இந்த ஸ்பீடில் வைக்கணும், இல்லை வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதுக்கு இவ்வளோ லைட்னஸ் தேவை, இவங்க இந்த வேலை பண்ணுறாங்க, இந்த டைமில் இந்த வேலை தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த லைட் இன்டென்சிட்டி வேணும் அப்படின்ற அந்த லாஜிக்கை வந்து இந்த கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம் இந்த ரூல் பேஸ் மூலமாக. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் டு ப்ரோக்ராம், திஸ் இஸ் ஒன் வே. ஸோ ரூல் பேஸ்லாம் ப்ரோக்ராம் பண்ண டேட்டாவை ஆக்சுவலாக ஆக்சுவேட்டர்ஸ்க்கு போகுது. இட் கோஸ் இன் டு த ஆக்சுவேட்டர்ஸ். ஸோ ஆக்சுவேட்டர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் லேம்பை சுவிச் ஆன் பண்ணுறது, சுவிச் ஆஃப் பண்ணுறது, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கும். ஓகே, தட் இன்ஃபர்மேஷன் இஸ் கேரிட் அவுட். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ நவ் அப் டு திஸ் இஸ் யுவர் டேட்டா ஃபார் யுவர் க்ளவுட். அதாவது உங்களுடைய சர்வீஸ்லேருந்து டேட்டா வந்து க்ளவுடுக்கு போகுது, க்ளவுடில் ப்ராசஸ் ஆகுது. ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் தேர். ஓகே, இப்போது இதை யூசருக்கு இன்டர்ஃபேஸில் எப்படி வருது, ஹவு திஸ் கம்ஸ் இன் டு பிக்சர் ஆஃப் த யூசர். திஸ் இஸ் யுவர் இன்டர்ஃபேஸ் பார்ட். Okay, this is your interface part where a user has a mobile application, and mobile application it will display all the lighting inside the room. Okay, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. அது இல்லாமல் மேனுவல் ஆப்ரேஷனும் இருக்குது. மேனுவல் ஆப்ரேஷன் என்ன, நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இப்போ வந்து இந்த ரூமில் யாரும் இல்லை, இட் வில் ஷோ யூ எவ்வளோ பர்சன் இருக்காங்க ஒரு ரூமில், எத்தனை பேர் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு யூ கேன் சுவிச் ஆன் அண்ட் சுவிச் ஆஃப் த லைட் இன் த ரெஸ்பெக்டிவ் ரூம்ஸ். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த யூசருக்கான கண்ட்ரோல் இது. திஸ் இஸ் யூசர் கண்ட்ரோல்ஸ். ஸோ போத் யூ ஹேவ் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் ஆஸ் வெல் அஸ் மேனுவல் கண்ட்ரோல். ஓகே, ஸோ திஸ் இஸ் typical architecture of an internet of things. So IoT oda ஒரு typical architecture looks like this. Okay, so from this we are moving into industrial internet of things.
இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா ஒரு நார்மல் ஐஓடி எப்படி இருக்குன்றத பார்த்தோம். நார்மல் ஐஓடி எப்படி இருக்குன்றத பார்த்தோம். The same concept of IoT, if you are applying it to an industry, okay, so then it will become real challenging. Why it becomes real challenging is இண்டஸ்ட்ரியில் லாட் ஆஃப் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ். இப்போ ஒரு வீட்டிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைட்டு இல்லை ஃபேனு இந்த மாதிரி ஒரு டிவைசஸ் ஒரு ஆர்ட்லி போனால் ஒரு 100 டிவைஸ் வருமா? ஓகே. பட் ஒரு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிஷின்லேருந்துமே கிட்டத்தட்ட 100 பேராமீட்டருக்கு மேலே வரும். அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் 200 மிஷின் இருக்குன்னு வச்சுங்க. அதே மாதிரி 100 ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுங்க. தென் ஜஸ்ட் திங்க் அபவுட் த amount of data that will be getting. That is the huge amount of data that is going to be you are getting. அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி மிஷினுக்கு சாட்டிஸ்ஃபையபிளான ஒரு இன்புட்ஸை கொடுக்குதுன்றது இட் இஸ் ரியலி எ சேலஞ்சிங் டாஸ்க். ஓகே, இட்ஸ் அ ஹியூஜ் டேட்டா. அதான் பிக் டேட்டான்னு சொல்கிறோம் இல்லையா? இட்ஸ் ஸோ ஹியூஜ் டேட்டா. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்தே இவ்வளோ டேட்டா வரும், ஒரு கம்பெனிலேருந்தே இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லேருந்து நிறைய டேட்டா வரும். அந்த டேட்டாவெல்லாம் எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம்? அப்போ இண்டஸ்ட்ரியல் ஐஓடின்னு சொல்லும்போது இட் இஸ் சம்வாட் கிரேட்டர் தேன் யுவர் ஐஓடி. ஈவன் தோ இண்டஸ்ட்ரியல் ஐஓடி இஸ் அண்ட் சப்செட் ஆஃப் ஆர் இட் இஸ் அன் இம்ப்ரூவைஸ்ட் வெர்ஷன் ஆர் அப்ளிகேஷன் ஆஃப் ஐஓடி டு இண்டஸ்ட்ரின்னு சொன்னாலும் பட் த சேலஞ்சஸ் ப்ரெசன்ட் ஆர் ஹியூஜ். ஃபார் எக்ஸாம்பிள், சில இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் இப்போ நார்மல் டிவைஸ்னால் நம்ம ஏதாவது ஒரு சென்சார் அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஒரு இது எட்டுன்னு வர முடியும். பட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டாலேஷனில் அதை ஐஓடி டிவைஸாக மாற்றுறது இட் செல்ஃப் இட்ஸ் எ சேலஞ்சிங் டாஸ்க். மாற்றின பிறகு அதுலேருந்து சென்சார் டேட்டா வரணும். சென்சார் டேட்டா வந்து எந்த விதமான டிலே இல்லாமல் வரணும். ரியல் டைமில் டேட்டா வந்து வெளியே அனுப்பினே இருக்கணும். ஓகே, தட்ஸ் அ ஹியூஜ் சேலஞ்ச் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ அதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி போவோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்படி இருந்துச்சு, எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஐஓடி அப்ளை ஆரம்பிச்சிச்சு, அதோடைய ஸ்டார்டிங் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு போவோம். ஓகே ஓகே ஸோ we'll start with the rest of the things in the next class. Okay, so next classல நம்ம வந்து ஒரு டிபிக்கல் ஐஐஓடினா என்ன இருக்கும், ஐஐஓடியோட ஆர்கிடெக்சர் என்ன, எப்படி இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு, அதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போவோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்காக ஒரு ஐஓடியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, பேசிக் லேயர்ஸ், சென்சிங் லேயர், நெட்வொர்க்கிங் லேயர், சர்வீஸ் லேயர், இன்டர்ஃபேஸ் லேயர். ஸோ இது ஆர்கிடெக்சராக பார்க்கும்பொழுது சென்சார்லேருந்து உங்களுக்கு கேட்வேக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, கேட்வேலேருந்து க்ளவுடுக்கு போகுது இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டாவை எடுத்து டேட்டா லேக் அதை ஸ்டோர் பண்ணுது. அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண டேட்டாவை அதுலேருந்து இன்ஃபர்மேஷனை ஃபில்ட்ரு பண்ணி பிக் டேட்டா வேர்ஹவுஸ்க்கு போகுது. அந்த பிக் டேட்டா வேர்ஹவுஸ்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு மிஷின் லேர்னிங் மூலமாக அது எந்த மாதிரியான டேட்டாவாக இருக்குது, அந்த டேட்டா அனலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி மேக்ஸ் இட்ஸ் ஓன் மாடல். அந்த மாடல் தான் கண்ட்ரோல் அப்ளிகேஷனில் போயிட்டு உங்களுக்கு ஆக்டிவேட்டர் மூலமாக சிக்னல் டைரெக்டாக அந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அது இல்லாமல் மேனுவல் ஆப்ரேஷனுக்கு யூஸரோடைய மொபைல் அப்ளிகேஷனோ இல்லை வெப் அப்ளிகேஷன் மூலமாக யூஸரும் அந்த டேட்டாவை மானிட்டரும் பண்ணலாம், கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ நிறைய யூசர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எத்தனை டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்கு அது டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எத்தனை யூசர் கனெக்ட் ஆகிருக்காங்க அது யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன். இது எல்லாரோட செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸை மானிட்டர் பண்ணணும். Okay, so that's how your IoT comes into picture, and this we saw it with a simple example of an intelligent lighting. Okay, so in the next class we'll explore more of other things.